ஆளில்லாத இருட்டு சாலை. திடீரென புகுந்த மர்ம நபர். நொடியில் அரங்கேறிய சம்பவம். சிசிடிவியில் சிக்கிய ஆதாரங்கள். பரபரக்கும் சாத்தான்குளம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்தவர் அந்தோனி வில்சன். இவர் அதே பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக பாத்திரக்கடை வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு அந்த பகுதியில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது பாத்திரக்கடையில் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சென்றவர் வழக்கம் போல இரவு ஓய்வு எடுத்துவிட்டு காலையில் கடைக்கு செல்ல புறப்பட்டுள்ளார். அப்போது அவரின் வீட்டிற்கு எதிரே இருந்த இரும்பு ஏணி ஒன்று மாயமாகியுள்ளது. வழக்கமாக அந்த ஏணி எப்போதுமே வீட்டின் அருகிலேயே இருக்கும். ஆனால் தற்போது அந்த ஏணி அங்கு இல்லை என்பதால் வீட்டில் உள்ளவர்களை அழைத்து ஏணியை காணவில்லை, பார்த்தீர்களா என்று கேட்டுள்ளார். ஆனால் யாரும் பார்க்கவில்லை என கூறி சென்று விட்டனர். சரி, யாரோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவசர தேவைக்கு எடுத்து சென்றிருப்பார்கள் என இருந்துள்ளார் அந்தோனி வில்சன். ஆனால் அந்த ஏணியை மறுநாளும் யாரும் எடுத்து வந்து வைக்கவில்லை. இதனால் சந்தேகத்தின் பேரில் தன் வீட்டில் இருக்கும் சிசிடிவி கேமராவை பரிசோதித்துள்ளார். அதில் அடையாளம் தெரியாத ஒரு நபர் ஏணி இருக்கின்ற இடத்திற்கு செல்வது பதிவாகி இருந்தது. இதனால் பக்கத்து வீடுகளின் சிசிடிவி பதிவுகளையும் பார்த்துள்ளனர். அதில் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் ஏணி இருக்கும் இடத்திற்கு வருவதும், அங்கு வந்தவர் சிறுநீர் கழிப்பது போல நோட்டமிடுவதும், பின்னர் சட்டென்று அங்கிருந்த இரும்பு ஏணியை எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்து செல்வதும் தெளிவாக பதிவாகி இருந்தது. இதனால் அதிர்ச்சியான அந்தோனி வில்சன் தனது நண்பர்கள் சிலரை அழைத்து வந்து ஏணியை திருடிச் செல்லும் நபர் குறித்து விசாரித்துள்ளார். அவர்களும் திரும்ப திரும்ப அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தார்களே தவிர யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை. இதனால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டனர். ஆனாலும் அந்தோனி வில்சனின் நண்பர்கள் இது குறித்து புகார் கொடுக்கும்படி கூறியுள்ளனர். அதன்படி சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் சாத்தான்குளம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை பார்த்து திருடனை தேடி வருகின்றனர். ஏற்கனவே சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதுபோன்று சிறு சிறு திருடுகள் நடந்து வந்தது. ஆனால் அது தொடர்பாக எந்த ஒரு சிசிடிவி ஆதாரமும் கிடைக்கவில்லை. தற்போது சுமார் 50 கிலோ எடையுள்ள இரும்பு ஏணியை திருடிச் செல்லும் நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து அந்த பகுதி மக்கள் கூறும்போது, ஏணி திருட்டு தானே என்று சாதாரணமாக பார்க்கக்கூடாது. இதனை அலட்சியமாக விட்டால் நாளைக்கே இருசக்கர வாகனங்களை திருடுவார்கள். அதனால் சிறிய திருட்டாக இருந்தாலும் போலீசார் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கிடையில் நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் ஏணி திருடும் சிசிடிவி வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.